அனைவருக்கும் வணக்கம். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சி நிலம் நலசங்கம் தலைவருக்கும், துணைத் தலைவருக்கும், செயலாளருக்கும், பொருளாளருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய குருநாதர் ஜிகே ஐயா, கணீர் ஐயாவும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கர்மா, ஒரு ஜாதகம் பார்க்குறோம். ஒரு கர்மானா எப்படி நம்ம பார்க்கலாம்? நட்சத்திரம், திதி, நாமயோகம், திதி சூனியம். இந்த யோகியில் இருக்கிறது நன்மை தரும். திதி சூனியமாக இருக்கிறது அவயோகி நட்சத்திரத்தில் இருக்கிறது தான் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற கர்மாவை வெளிப்படுத்தும். அந்த கர்மாவை வெளிப்படுத்தும் போது திதி சூனியம் அடைகிற ராசி, அந்த அதிபதி உள்ள கிரகம்தான் அந்தோடைய பூர்வ சென்மம் அவங்க குடும்பத்தின் என்ன கர்மாவை வெளிப்படுத்தும். அவயோகியாக இருக்கக்குள்ள கிரகமும் அந்த கர்மாவை, அந்த குடும்பத்தின் கர்மாவை வெளிப்படுத்தும். ஒரு ஜாதகத்தின் சிம்ம லக்கணத்தின் 5ஆம் அதிபதி குரு மாந்தியாக சேர்க்கப்பட்டும் போது அவர் தாத்தா செஞ்ச கர்மா, அவர் நகை வேலை செய்தார் தாத்தா. அந்த நகை வேலையினால் தங்கம் திருடுப்பட்டது. அந்த குற்றத்துக்காக அந்த குழந்தைக்கு, அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை தோல்விப்பட்டது. இன்னொரு ஜாதகம் விருச்சக லக்கணம். விருச்சகத்தின் பிறந்த காலத்தில் ராகு, 3ஆம் இடத்தின் சூரியன், மாந்தி, சுக்கிரன் இருக்கும்போது மாந்தி அந்த என்ன கர்மா இருக்குது. படிக்கும் காலத்தின் 20 வயது வரைக்கும் கல்வி படிக்கிறார், கல்லூரி படிக்கிறார், வேலைக்கு போகிறார். வண்டி வாகனத்தின் போகும்போது விபத்து ஆகிறது. அந்த மாந்தி 3ஆம் இடத்தின் தொடர்பு படும்போது அவர் கை ஊனமாக ஆகிறது. கை நல்லா அந்த அடிப்பட்ட கை சுருங்கிறது. அந்த நரம்பு மண்டலம் பாதிப்படைஞ்சிருக்குது. அந்த மாந்தி சூரியன், சுக்கிரன், ராகுவோடு இருப்பதால் அவர் தாத்தா வகையின் செய்த கர்மாவாக அந்த ஜாதகருக்கு வெளிப்படுகிறது. அதே மாதிரி லக்கணத்தில் மாந்தி இருக்கும்போது 6-8 தொடர்பின் பெறும்போது அந்த ஜாதகருக்கு அந்த ஊர்வினை கர்மாவாக செயல்படுகிறது. 2ஆம் இடத்தில் மாந்தி 6-8ஆக தொடர்பு வரும்போது வருமானத்தில் குடும்ப உறுப்பினர்களாக அந்த கர்மா செயல்படுகிறது. 3ஆம் இடத்தின் மாந்தி 6-8ஆக தொடர்பு பெறும்போது அந்த இளைய சகோதரியிடம் சொத்து பிரச்சனையும் ஒப்பந்தம் டாக்குமெண்டாக அந்த கர்மா வெளிப்படுகிறது. 4ஆம் இடத்தின் மாந்தி அதிபதியும் 6-8ஆக தொடர்பு பெறும்போது அந்த பிரேத சாபங்களாக அந்த ஜாதகர் பாதிப்படைகிறார். 5ஆம் இடத்தில் மாந்தியும் 5-8 தொடர்பு ஏற்படும் போது அந்த குழந்தை தாமதம், அந்த குலதெய்வம் தோஷமாக வெளிப்படுகிறது அந்த ஜாதகர் கர்மாவா. 6ஆம் இடத்தில் மாந்தி 6-8ஆக தொடர்பு போது இது பரிகாரத்தினாலும் இது உபாசன தெய்வத்தினாலும் இந்த கர்மாவை குறைக்கலாம். 7ஆம் இடத்தில் மாந்தி 6-8ஆக தொடர்பும் போது அந்த அதிபதியாக 7ஆம் அதிபதியாக மாந்தியை சேர்க்கைப்பட முதல் திருமணம் தோல்வியாகவும் 2ஆம் திருமணம் தான் அந்த 2ஆம் திருமணம் தான் அவருக்கு நடத்தி வைக்கிறது. அப்போது அந்த எதிரினை வாழ்க்கை தேடும்போது முதல் தரம் தோல்வியாகவும் இல்லை காதல் திருமணமாக இது ஈடேற செய்கிறது. 8ஆம் இடத்தின் கர்மாவாக மாந்தியாக செயல்படும் போது அந்த கர்மாவை வாழ்நாள் முழுவதும் அனுபவித்து தான் இருப்பார். அது பிற்பாடு தான் அந்த வாழ்நாள் வரைக்கும் அந்த கர்மாவை சுமந்து தான் இறப்பார். 9ஆம் இடத்தில் மாந்தி 6-8ஆக தொடர்பு பெறும்போது அந்த மாந்தி அங்கே தகப்பனார் செய்த பூர்வ புண்ணியத்தினாலும் அந்த தகப்பனார் செய்த கர்மாவாக அவருக்கு மாறுபடுகிறது. 10ஆம் இடத்தில் மாந்தி தொடர்பு பெறும்போது அந்த 6-8ஆக தொடர்பு பெறும்போது
தொழில் செய்த இடத்தில் அந்த கர்மாவாக செயல்படுகிறது. 11ஆம் இடத்தில் செய்வதா சித்தப்பா வகையிலும் மூத்த சகோதரரிடம் அந்த கர்மாவால் முன் ஜென்மத்தில் செய்த கர்மாவாக வெளிப்படுகிறது. 12ஆம் இடத்தில் மாந்தி 6 8ஆக சம்மந்தப்படும் போது அந்த மாந்தி அந்த பித்ருக்கள் முன்னோர்கள் செய்த கர்மாவாக வெளிப்படுகிறது. இது மாந்தி ஒரு ஜாதகத்தில் 6 8ஆக தொடரும்போது இது ஒரு கர்மா தோஷமாக ஜாதகத்தின் வெளிப்படையாக சொல்லலாம். இந்த மாந்தி ஒவ்வொரு கிரகத்தின் தொடும்போது 6 8ஆக தொடும்போது ஒரு கர்மாவாக அந்த ஜாதக குடும்பத்தின் தோஷமாகவும் அந்தந்த ஜாதி தகுந்த மாதிரி அந்தந்த ஜாதிக்கு தகுந்த மாதிரி அந்த பூர்வ கர்மாவாக அந்த ஜாதகருக்கு அனுபவிக்கிறார். அந்தவுடைய முன்னோர்கள் செய்த பாவ கர்மாவை தீர்க்கத்தான் 6 12 இருக்கிறது. இந்த பரிகாரத்து மூலியமாக தீர்த்து கொள்ளலாம். 8 இருக்கிற கிரகம் கர்மாவாக செயல்படும் போது இதை வாழ்நாள் பூராம் அனுபவித்தான் அவர் இருக்க வேண்டும். அது என்னதான் பரிகாரம் செய்தாலும் தீர்த்து கொள்ள முடியாது. இது மாந்தி பற்றி நிறையா பேசலாம். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு மாற்றத்தையும் குறைபாடு சொல்லுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு கர்மாவாக செயல்படுகிறது. திதி சூனியத்தினாலேயும் அவயோகி நட்சத்திரத்தினாலும் இது ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு கர்மாவை வெளிப்படுத்திய தோற்றல் பெறுகிறது. இதுவரைக்கும் ஜோதிடம் இந்த சங்கத்தையும் பேசுவ அனுமதி கொடுத்ததற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். என்னோட பேர் பழனிவேல். ஃபோன் நம்பர் 780 69 67 470. வாழ்க வளமுடன்.